ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்ன கும்பகர்ணன், ஆனால் உங்களுக்கு நான் உதவுறேன், அவளுடைய ரத்தத்தை நான் குடிக்கிறேன், நீங்கள் கவலையை விடுங்கோ, ராமலக்ஷ்மணாவை கொண்டு அவள் வானரர்களையும் உங்களுக்கு உணவாக்குறேன்னு சொல்கிறார் தன்னுடைய அண்ணன்கிட்ட. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தபோது அதுவரையில் ஆலோசனையில் ஆழ்ந்திருந்த மகாபாஸ்வன் அப்படின்றவர் கொடிய விலங்குகளும் மான்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு காட்டை கஷ்டப்பட்டு அடையிற ஒரு மனுஷன் அங்கே கிடைக்கிற தேனை பருகாமல் இருந்தான்னாக்கா அவன் சிறுமதி படைத்தவனாராம். எதிரிகளுடைய தலை மேலே காலை வச்சு சீதையோடு இன்புற்று நீங்கள் இருக்கணும், மீண்டும் மீண்டும் சீதையை வற்புறுத்தி பலவந்தமாக அவளை இணங்க செய்யணும்னுட்டு ராவணனை கேட்டுக்கிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு மனக்குறைன்றது இருக்க போகிறது கிடையாது. எங்களோட சேர்ந்து கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் நின்னாரனாக்கா எங்களை மீறிண்டு வர சக்தி வஜ்ராயுதத்தை ஏந்தின இந்திரனுக்கு கூட கிடையாது. எதிரிகளை நாங்கள் பார்த்துக்குறோம், இதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்கிறார் அந்த அமைச்சர் ராவணன் கிட்டக்க. அப்போ அவருடைய பேர் மகாபாஸ்வன். சரி, இப்படி சீதையை இணங்க செஞ்சு அவளோட சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொன்ன மகாபாஸ்வனை பார்த்து ராவணன் சொல்கிறார், முன்ன ஒரு முறை இனி ஒரு பெண்ணை நீ பலாத்காரம் செஞ்சேன்னாக்கா உன் தலை சுக்குநூறாக வெடிக்கும், இது தவறாதுன்னு நான் சபிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் சீதையை பலவந்தமாக இணங்க செய்ய முயற்சிக்கலை அப்படின்னுட்டு வலியுறுத்தி சொல்கிறார் ராவணன். என்னுடைய கோபம் கடலின் கொந்தளிப்பை ஒத்தது, என்னுடைய வேகம் காற்றின் சீற்றத்தை ஒத்தது, இதை அறியாததுனால தான் ராமன் என்னை எதிர்க்க முனைஞ்சிருக்கான். இல்லாட்டாக்கா தூங்குற சிங்கத்தை எவனாவது சீண்டி எழுப்புவானா, சாவை எவனாவது விரும்பி அழைப்பானா? நான் போரில் விடுக்கிற அம்பல்களை ராமன் பார்த்ததில்லை, அதனால அவன் என்னை எதிர்த்து வரான். அவனை ஒரு நொடியில் நான் வீழ்த்த முடியும் என்னால். நட்சத்திரங்களின் ஒளியை உதயசூரியன் செதறடிக்கிறது போல் அவனுடைய படையை நான் செதறடிக்கப்பேன். குபேரனால் ஆளப்பட்ட இந்த லங்கையை நான் வெண்ணதுன்றது என் தோல் வலிமையால் தான். அப்படியே ராமனையும் நான் வெண்ணு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தற்பர்ம பேசுகிறார் ராவணன். கர்ஜனை புரிஞ்ச கும்பகர்ணன் இவாளுடைய உரைகளை கேட்டுட்டு இருந்த விபீஷணன் ராவணனை பார்த்து மீண்டும் நல்ல உரை சொல்ல ஆரம்பிக்கிறார். 5 விரல்கள் 5 தலைகளாகவும் ஆழ்ந்திருக்கிற சிந்தனை விஷமாகவும் கொண்டுள்ள சீதை அப்படின்ற நாகபஷ்பத்தை உங்கள் கழுத்தில் நீங்கள் கட்டின்றது யார்? வேண்டாம்ன்ற விபரீதம். இந்த செயல் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். வானரப்படை லங்கை மேலே படையெடுத்து வரத்துக்கு முன்ன சீதை ராமன்கிட்ட அனுப்பி வைக்கப்படட்டும். இடி போன்ற ராமரனுடைய அம்புகள் அரக்கர்கள் தலையை அறுத்து எரியறதுக்கு முன்ன சீதை ராமர்கிட்ட ஒப்படைக்கப்படட்டும். அதிகாயனோ கும்பனோ நிகும்பனோ மகோதரனோ மகாபாஸ்வனோ இந்திரஜித்தோ கும்பகர்ணனோ யாராலையும் ராமரை எதிர்த்து நிற்க முடியாது. சூரியனாலேயும் வாயு தேவனாலேயும் பாதுகாக்கப்பட்டால் கூட, இந்திரன் மடியிலேயே அமர்ந்துட்டா கூட, யமனே உதவி செஞ்சால் கூட ராமனுடைய அம்புகள் உங்களுக்கு நீங்கள் தப்பிக்கவே முடியாது. சீதை ராமன்கிட்ட ஒப்படைக்கப்படட்டும். இதை கேட்ட பிரகஸ்தன் உடனே சொல்கிறார், தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் யார்கிட்டையும் நமக்கு ஆபத்து கிடையாது. அப்படி இருக்க மஞ்சாளுக்கு அரசனான ஒருத்தனுக்கு பிறந்த ராமன்கிட்டேருந்து போர்க்களத்தில் ஆபத்துன்றது எப்படி ஏற்படும்னு அலட்சியமாக கேட்குறார் அந்த பிரகஸ்தன். அறம் பொருள் இன்பம்னு 3ஐயும் அலசி ஆராய்ஞ்சு அறிவுடைய விபீஷணன் பிரகஸ்தனை பார்த்து, அதர்மத்தில் நாட்டமுடையவனாக வாழ்ந்தவனா சொர்க்கம் அடைவான்னாக்கா நீங்கள்லாம் திட்டமிடுற மாதிரி வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பிரகஸ்தா, ராமனை எதிர்க்கக்கூடியவன் நம்மள யாரும் கிடையாது. அவனை எதிர்க்க தேவர்கள் கூட அஞ்சுவா. ராமனுடைய அம்புகள் இன்னும் உன் உடலில் பாயலை, அதனால தான் இப்படி நீ பெருமை பேசிகிட்டு இருக்க. தீமையினால் அடிமைப்படுத்தப்பட்ட நம்ம அரசர் உன்னை போன்ற நண்பர்களால் சூழப்பட்டிருக்கிறதுன்றது அரக்கர்களுடைய அழிவுக்காகத்தான். இந்த மாதிரி ஆபத்தில் சிக்கியுள்ள அரசனை அவனுடைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடி பலாத்காரத்தை பயன்படுத்தியாவது அவனுடைய முடியை பிடிச்சி இழுத்தாவது பேய் பிடிச்சவனை உறவினர்கள் காப்பாற்றுறது போல் காப்பாற்றணும். உங்களால் காப்பாற்றப்பட தகுதி படைத்தவர் தான் ராவணன். நான் இந்த நகரத்தின் நன்மைக்காகத்தான் பேசிகிட்டு இருக்கேன், அரக்கர்களின் நன்மைக்காக பேசுகிறேன். அரசனுடைய நன்மைக்காக யாராவது ராமனை கிட்ட சீத்தையை ஒப்படைக்கணும்னு சொல்லுங்கள். எதிரியின் பலத்தையும் தங்கள் தரப்பு பலத்தையும் சீர்தூக்கி சூழ்நிலையை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறவன் தான் மனுஷன். சீத்தை ராமன்கிட்ட ஒப்படைக்கப்படட்டும்னு மீண்டும் சொல்கிறார். ஆர்வமும் உற்சாகமும் மிகுந்தவரான இந்திரஜித் விபீஷணனை பார்த்து கோபத்தோடு பேசுகிறார். சிற்றப்பனே, இப்படி அலறி நடுங்கி நீங்கள் பேச காரணம் என்ன? இந்த குளத்தில் பிறக்காத ஒருத்தன் கூட இப்படி பயந்து நடுங்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சபையோரை பார்த்து பேச தொடங்குறார் இந்திரஜித். அவருடைய வார்த்தைகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.